வணக்கம், வாழ்க வளமுடன். பாண்டிச்சேரியிலேருந்து குவிக் தெரப்பி படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் முதல் முறையில் வந்தோம். இதுக்கு முன்னாடி நான் அக்குபஞ்சரிஸ்ட்லாம் கிடையாது. பெரும்பாலும் இந்த குவிக் தெரப்பியில் 70% 80% வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஏதாவது எம்டி அக்குபஞ்சரு அந்த மாதிரி முடிச்சவங்க தான் நிறைய வருவாங்க. பட் ஆனால் நான் வந்து பேசிக்கலி வந்து அக்குபஞ்சரிஸ்டே கிடையாது. ஆனால் குவிக் தெரப்பி வந்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பித்து அடுத்த உடனே போன உடனே நான் பேசிக்கலி ஐம் ஹோமியோபதிக் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அதனால் பேஷண்ட் எனக்கு அதிகம். அதனால் அப்படியே இந்த குவிக் தெரப்பியை வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல எக்ஸலண்ட் ரிசல்ட் அதில் நல்லா வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் அதுக்கப்புறம் லெவல் 2 ஆரிக்குலர் தெரப்பி, லெவல் 3 6 தெரப்பி எல்லாமே நல்லபடியாக நல்லா படித்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் நிறைய விஷயம் வந்து சவாலான விஷயங்கள் நிறைய உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா பெயின்லாம் வந்து ஆரிக்குலரில் பண்ணலாம். ஆனால் வந்து பெயின் ரொம்ப அதிகமான பெயின் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பவும் வலிக்குதுன்னு அழுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவும் கையில் ஒன்றும் அவங்கள பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து லெவல் 4 குவிக் தெரப்பி வந்துட்டு போன ஃபஸ்ட்டு வாரம் மர்மா ரிலீஸ் தெரப்பி படிச்சுட்டு போனோம். அது அப்படியே அடுத்தது உடனே இந்த சவாலான பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கூட்டம் மாதிரி வந்தாங்க லைனாக. வந்த பிறகு அவங்களுக்கு அதை அப்ளை பண்ணதுமே அதாவது அழுதுகிட்டு உள்ள வரவங்க சிரிச்சுக்கிட்டு வெளியே போறாங்க. நமக்கே வந்து பயங்கர கெத்து, தைரியம், அதாவது திமிருனா கொஞ்சம் அந்த அளவுக்கு பயங்கர திமிரு வருது. யாருமே இங்க இதெல்லாம் சரி பண்றதுக்கு இல்லையா, நம்ம தான் பண்றோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வருது இந்த லெவல் 4ல. அப்புறம் டேப்பிங் தெரப்பி பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரம். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சத்தம் போடும். மர்மா ரிலீஸ் தெரப்பி பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் வலிக்கும். ஆனால் டேப்பிங் பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் மாயங்கள் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது டேப்பிங் தெரப்பி தான். ஒட்டி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா வலியெல்லாம் காண போச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி போச்சுன்னு தெரியாது. அவ்வளோ மேஜிக்கலாக இருக்கும். பேசிக்கலி இங்கே நடத்துகிற டேப்பிங் தெரப்பி வேற, இந்த குவிக் லெவல் 4ல் வந்து நடத்துகிற டேப்பிங் தெரப்பி அட்வான்ஸ்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மர்மா பாயிண்ட்ஸ்லேயே வந்து டேப்பிங் ஓட்டுற மெத்தட் எல்லாம் அதில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. லெவல் 4 வந்தால் தான் அதெல்லாம் நம்ம படிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து பிஎம்எஸ் தெரப்பி, இன்னும் வந்து ஸ்கால்ப் அக்குபஞ்சர், இதெல்லாம் வந்து ஸ்கால்ப் அக்குபஞ்சர்லாம் படிக்கணும்னு தான் நான் முத இந்த லெவல் 4க்கே உள்ளே வந்தது. ஆனால் டேப்பிங் தெரப்பிலாம் இவ்வளோ மிராக்குலஸாக இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி தான் கம்ப்ளீஷன் ஆஃப் இந்த ஸ்கால்ப் அக்குபஞ்சர் ப்ளஸ் வந்து ட்விஸ்ட் தெரப்பி. இந்த ட்விஸ்ட் தெரப்பிலாம் முன்னாடி எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துருக்குறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட் ரேட். நம்ம வந்து பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலி வந்து செம்ம சூப்பராக வந்து இந்த லெவல் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான் கிளாஸ். வரவங்க வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு தான் வெளியே போக முடியும். கற்றுக்காமல் யாருமே வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு பக்காவாக கிளாஸை ரெடி பண்ணி ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க ஷேரன் சார் அண்டு சிவகுமார் சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது லெவல் 4. லெவல் 3 முடித்தவங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக மாறணும், ஜிங்க்ளூவை வச்சு உங்களுடைய லைஃப் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து லெவல் 4க்கு வாங்க. வந்து எல்லாத்தையும் கற்றுங்க, நல்ல ப்ரொஃபஷனலிஸ்டாக மாறுங்க. ஜிங்க்ளூவோட சேர்ந்து நீங்களும் வளரலாம். தேங்க்யூ.